அனைவருக்கும் வணக்கம். கன்னியாகுமரி மாவட்ட கல்வி நிறுவனங்கள் மற்றும் தென்னிந்திய புத்தக விற்பனையாளர் சங்கம் பபாசி இணைந்து வழங்கும் கன்னியாகுமரி மாவட்ட நிர்வாகத்தின் உறுதுணையுடன் நடக்கும் கன்னியாகுமரி 3வது புத்தக திருவிழா 2019 வரவேற்புரை வழங்க அழைத்ததற்கு ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். சிறந்த புத்தகம் அப்படின்றது ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு நல்ல புத்தகத்துக்கு செலவழிப்பது செலவல்ல, அது மூலதனம் அப்படின்ற எமர்சன் சொல்லியிருக்காங்க. டுடே a reader, tomorrow a leader அப்படின்னு மார்கரெட் ஃபுல்லரும் the youth of today are the leaders of tomorrow அப்படின்னு நெல்சன் மண்டேலாவும் அழகாக கூறியிருக்கிறார்கள். இந்த சொல்லுக்கேற்ப மாணவர்கள் அனைவரும் இந்த புக் எக்ஸிபிஷனோட இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சு அதை மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்றது தான் எங்களோட வேண்டுகோள். திரு குமரி ஆதவன் அவர்களை பற்றி உங்களிடம் கூற ரொம்ப அறிமுகம் தேவையில்லை. இவர் பெரிய மேக்ஸ் டீச்சர், அது மட்டும் கிடையாது. இவர் பெரிய ஒரு எழுத்தாளர், பேச்சாளர், கவிஞன், நடிகர், பத்திரிகையாளரும் கூட. குமரி மாவட்ட படைப்பாளிகளின் சிறுகதைகளை பற்றி சிறப்புரை வழங்க வந்திருக்கும் திரு குமரி ஆதவன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். குமரி ஆதவன் அவர்கள் எழுத்தாளர் என்பதற்கு முன்னால் அவரை பேச்சாளராகத்தான் நான் முதலிலே சந்தித்தேன். அவர் பேசுகிற பேச்சு, அவர் சொல்லுகிற கருத்துக்கள் இவற்றையெல்லாம் கேட்கிற போது அவர் எம்ஏ தமிழ் படித்தவரோ என்றுதான் எனக்கு ஐயம் இருந்தது. ஒரு பட்டிமன்றத்திலே பேசுகிற போதுதான் அவர் கணக்கு வாத்தியார் என்றும் இலக்கியத்தை கணக்கு பண்ணி இருக்கிறார் என்றும் அதற்கு பிறகுதான் எங்களுக்கு தெரிந்தது. ஒரு கணக்காசிரியராக இருந்து கொண்டு இந்த குமரி மாவட்டத்தில் இருக்கிற தமிழ் படித்த பட்டதாரிகளை விட அதிகமாக படைத்திருக்கின்ற ஒரு பெருமை குமரி ஆதவன் அவர்களுக்கு சேரும் என்பதை இந்த நேரத்தில் நான் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஒன்றா இரண்டா எடுத்து சொல்ல என்று சொல்வார்களே, 20க்கும் மேற்பட்ட படைப்புகளை தந்திருக்கின்ற குமரி ஆதவன் அவர்கள் சிலர் படைப்பாளியாக மட்டும் இருப்பார்கள், ஆனால் பேச்சாளர்களாக இருக்க மாட்டார்கள். சிலர் பேச்சாளராக மட்டும் இருப்பார்கள், எழுதுகிறவர்களாக இருக்க மாட்டார்கள். இந்த இரண்டோடு நிற்காமல் இவர் எழுதியிருக்கிறார், இவர் பேசிக் கொண்டிருக்கிறார், இவர் நாடகத்தில் நடித்துக் கொண்டிருக்கிறார், இவர் நாடகங்களை இயக்கியிருக்கிறார், இவர் நாடகங்களை எழுதியிருக்கிறார், இவர் கவிதை எழுதியிருக்கிறார், கட்டுரை எழுதியிருக்கிறார், சிறுகதைகள் எழுதியிருக்கிறார். இவருடைய கதைகள் நாடகமாக ஆக்கப்பட்டது மட்டுமல்லாமல் இவருடைய புத்தகங்களில் இந்த மாவட்டத்தல்ல தமிழ்நாட்டில் முழுவதிலும் இருக்கின்ற விளையாட்டுகள், அந்த காலத்திலே உள்ள விளையாட்டுகளில் இருந்து இந்த காலத்தில் மறைந்து விட்ட விளையாட்டுகளை எல்லாம் எடுத்து கொலை கொலையாய் முந்திரிக்காய் என்று ஒரு புத்தகம் எழுதினார். அந்த புத்தகம் தமிழக அரசுடைய பரிசை பெற்றிருக்கிறது, பல பள்ளிகளிலே பாடமாக வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் முதல் தெரிவித்துக் கொள்கிறேன். இவருடைய படைப்பில் கதை எழுதுவது சொன்னேன், கட்டுரை எழுதுவது சொன்னேன், கவிதை எழுதுவது சொன்னேன், பேச்சாளராக சொன்னேன், நாடக நடிகராக சொன்னேன். அதற்கு மேலும் சென்றிருக்கிறார், திரைப்படங்களுக்கு பாட்டு எழுதியிருக்கிறார். அதை போல திரைப்படத்தில் நடித்திருக்கிறார். இவரே இயக்கி ஒரு குறும்படம் வெளியாக இருக்கிறது. அந்த குறும்படம் வெளியான விஷயத்தை நான் சொல்லாமல் இருந்தா நிறைவு செய்யாது. ஏன்னா அந்த குறும்படத்துல நானும் நடிச்சிருக்கிறேன். என்னையே இயக்கிய இயக்குனர் இந்த மேடையில் இருக்கிறார் என்று நினைக்கிற போது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அவரை அறிமுகப்படுத்துவதிலே நான் பெருமையடைகிறேன். பார்க்கடலில் பள்ளி கொள்வான் மாதவன், ஆனால் நூற்கடலில் பள்ளி கொள்வான் இந்த ஆதவன். பார்க்கடலில் பள்ளி கொள்வான் மாதவன், ஆனால் நூற்கடலில் பள்ளி கொள்வான் ஆதவன். நம்முடைய வீடுகளில் நூலகம் இருக்கும், ஆனால் நூலகத்தையே வீடாய் கொண்டிருக்கிறார் ஆதவன். அன்பிற்குரிய நண்பர் ஆதவன் அவர்கள் ஹோம்லேண்ட் என்ற பெயரில் இவர்களுடைய கவிதைகள் எல்லாம் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றன. அவை நிச்சயமாக பரிசு பெறும் என்று நான் நம்புகிறேன். இவர் நடித்த தேவசகாயம் பிள்ளை நாடகத்தை பார்த்தால் மனமெல்லாம் துடிக்கும். கதை, கவிதை, நாடகம், கட்டுரை, பாடல்கள், பட்டிமன்றம், தனிப்பேச்சு, குறும்படம், திரைப்பாடல்கள் என இவர் கைப்படாத காகிதம் இல்லை. எழுத்தை தவிர இவரிடம் வேறு ஆயுதம் இல்லை. இவர் கைப்படாத காகிதம் இல்லை, எழுத்தை தவிர இவரிடம் வேறு ஆயுதம் இல்லை. தொலைக்காட்சி பலருக்கு தொலைக்காட்சி. ஆம், நாமெல்லாம் பணம் கொடுத்து படம் பார்ப்போம், பாட்டு கேட்போம். ஆனால் தொலைக்காட்சிகள் இவருக்கு பணம் கொடுத்து இவரை பேசி சொல்லி கேட்கும். இத்தனை சிறப்புமிக்க அன்பிற்குரிய ஆதவன் அவர்கள் இப்போது உங்கள் மத்தியில் குமரி மாவட்ட படைப்பாளிகளின் சிறுகதைகள் என்ற தலைப்பிலே உரையாற்ற இருக்கிறார்கள். அன்புள்ள ஆதவன் அவர்களை அன்போடு வரவேற்கிறேன்.
கன்னியாகுமரி மாவட்ட நிர்வாகமும் தென்னிந்திய புத்தக பதிப்பாளர் சங்கமும் இணைந்து நடத்துகின்ற புத்தக கண்காட்சியினுடைய 2வது நாள் இலக்கிய நிகழ்விற்கு வருகை தந்து வரவேற்று சிறப்பித்திருக்கக்கூடிய ஸ்ரீ மூகாம்பிகை மருத்துவக் கல்லூரியினுடைய அறங்காவலர் அவர்களே, இந்த நிகழ்விலே மிகச்சிறந்த மருத்துவ உரையை, இயற்கை மருத்துவம் சார்ந்த உரையை தருவதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய நண்பர் மருத்துவர் கு. சிவராமன் அவர்களே, வருவாய் அலுவலர் அவர்களே, வருகை தந்திருக்கின்ற மாவட்ட நிர்வாகத்தினுடைய பொறுப்பாளர்களே, என்னை அறிமுகம் செய்து வைத்திருக்கிற நிகழ்ச்சியின் தொகுப்பாளர் அன்பிற்குரிய எழிலன் அவர்களே, உரையை கேட்டுக்கொண்டிருக்கின்ற பெரியவர்களே, சான்றோர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் இரவு தொடங்கி நகர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த நல்ல நேரத்தில் என்னுடைய மகிழ்ச்சியான வாழ்த்தையும் எழுச்சியான வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்வதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். குமரி மாவட்ட படைப்பாளிகளினுடைய சிறுகதைகள் என்று பேசுவ துவங்குவதற்கு முன்னால் சிறுகதையினுடைய வரலாறு குறித்து ஒரு 4 வாக்கியங்களை நான் சொல்லி ஆக வேண்டும். தமிழில் முதல் சிறுகதை வாவேசு ஐயருடைய குளத்தங்கரை அரசமரம் என்று நம்முடைய இலக்கிய வரலாறு பதிவு செய்து வைத்திருக்கிறது. அண்மை காலமாக அந்த வரலாற்றை உடைத்துவிட்டு, இல்லை, தமிழிலே முதல் சிறுகதையை எழுதியவர் வாவேசு ஐயர் அல்ல, பாரதிதான் முதல் சிறுகதையை எழுதினார் என்கிற ஒரு ஆய்வு ஒரு 3-4 ஆண்டுகளுக்கு முன்னால் வந்து இந்த ஆய்வை, இந்த வரலாற்றை முட்டி மோதி உடைக்க முடியுமா என்று பார்த்துக் கொண்டிருக்கிறது. நானும் சிறுகதையினுடைய வரலாறு எங்கே துவங்கி இருக்கிறது என்று என்னை நானே கேள்வி கேட்டுக் கொள்ளுகிறேன். யார் சிறுகதையை முதலில் எழுதினார்கள்? வாவேசு ஐயர் தான் எழுதினாரா? பாரதி தான் எழுதினாரா? இல்லை, கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றி மூத்த மொழி எங்கள் தமிழ் மொழி என்று நாம் ஆர்வட்டிக் கொண்டிருக்கிறோமே. உலக மொழிகளுக்கெல்லாம் தாய் தமிழ்நாடு என்று உலக அறிஞர்கள் எல்லாம் ஒப்புக்கொண்டிருக்கிறார்களே. எல்லோருக்கும் ஒரு ஆசை இருக்கும். யார் என்னுடைய அப்பா, யார் என்னுடைய தாத்தா, யார் என்னுடைய பூட்டார், யார் என்னுடைய பூட்டி என்று என்னுடைய தலைமுறையை தேடுகிற ஒரு மரபை, என்னுடைய மரபை தேடுகிற மனித மனம் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு மொழியை சார்ந்தவர்களும் அவர்களுடைய மொழியினுடைய தாயார் தந்தையார் எங்கிருந்து வந்தது, இதனுடைய வேர் எங்கே இருக்கிறது, ஆதி மூலம் எங்கே என்று ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். ரஷ்யர்கள் ஆய்வு செய்கிறார்கள், சீனர்கள் ஆய்வு செய்கிறார்கள், கிரேக்கர்கள் ஆய்வு செய்கிறார்கள், ஆப்பிரிக்கர்கள் ஆய்வு செய்கிறார்கள். அவர்கள் தேடி தேடி தங்களுடைய மொழியினுடைய வேர் எங்கே இருக்கிறது என்று வருகிற போது கடைசியாக அவர்கள் வந்து நிற்கிற நிலம் தமிழ் நிலமாக இருக்கிறது நண்பர்களே. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? உலக மொழிகளின் தாய் தமிழ்தான் என்று தமிழன் சொல்லவில்லை, ரஷ்யர்கள் சொல்லுகிறார்கள், சீனர்கள் சொல்லுகிறார்கள், ஆப்பிரிக்கர்கள் சொல்லுகிறார்கள், அரேபியர்கள் சொல்லுகிறார்கள், ஜப்பானியர்கள் சொல்லுகிறார்கள். மொழிகளினுடைய மூலம் தமிழ் என்று சொன்னால் என்றைக்கோ சங்க இலக்கியம் பாடிய மிகச்சிறந்த ஆளுமை கொண்ட அறிஞர்களும் கவிஞர்களும் தமிழிலே இருந்திருக்கிறார்கள் என்றால் வாவேசு ஐயருக்கு முன்னாலும் பாரதிக்கு முன்னாலும் கதைகள் தமிழில் பிறக்கவில்லையா என்கிற கேள்வி எனக்கு வருகிறது. ஆய்வாளர்கள் இங்கே இருந்தால் இதை நீட்சிப்படுத்தி நீங்கள் கொண்டு செல்லலாம். நிச்சயம் சிறுகதைகள் இருந்திருக்கும், நிச்சயம் புதினங்கள் இருந்திருக்கும். ஆனால் தமிழர்களுடைய ஒரு கையாளாகாதனம் என்னவென்று சொன்னால்
நாம் நம்முடைய வரலாறை அந்தந்த காலத்திலே பதிவு செய்யாததுதான் நம்முடைய மடத்தனமாக இருக்கிறது. பொதுச்சபையிலே நாம் ஏதுமற்றவர்களை போல் நின்று கொண்டிருக்கிறோம் என்றால் நம்முடைய வரலாறை நாம் பதிவு செய்யவில்லை. பதிவு செய்த வரலாற்றையும் நாம் அழித்திருக்கிறோம். எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது. தாத்தா செத்து போகிறார், நீண்ட காலம். நான் அப்போது குழந்தையாக இருக்கிறேன். அவருடைய பெட்டியை மூடுகிற போது இன்னொரு 3-4 பெரியவர்கள் சேர்ந்து கெட்டுக்கட்டாக பனை ஓலைகளை சுவடிகளை கொண்டு வருகிறார்கள். எனக்கு அதை பற்றி என்னவென்றே தெரியாது. ஒரு 4ஆம் வகுப்பு 3ஆம் வகுப்பு படிக்கிற காலகட்டம். எனக்கு பனை ஓலை சுவடிகளை எதற்கு கொண்டு வருகிறார்கள் என்று தெரியாது. ஆனால் கொண்டு வந்தவர்கள் அவருடைய பெட்டி நிறைய அடுக்கினார்கள். அவரை வைத்திருக்கிறார்கள் பெட்டிக்குள்ளால். அதற்கு மேலால் எவ்வளவு பனை ஓலை சுவடியை அடுக்க முடியுமோ அடுக்குகிறார்கள். பெட்டியை மூடுகிறார்கள், மண்ணிற்குள்ளார் வைக்கிறார்கள். இன்னும் நிறைய கிடக்கிறது பனை ஓலை சுவடிகள். அதை எல்லோரும் பூ போட்டார்கள், மண்ணை வாரி போட்டார்கள், 3 பிடி மண்ணை. அதற்கு பிறகு அந்த மிச்சம் இருந்த பனை ஓலை சுவடிகளை எல்லாம் அந்த குண்டிற்குள்ளால் போட்டு அதற்கு மேல் மண்ணை போட்டு மூடிவிட்டார்கள். நான் பக்கத்தில் நின்றவரிடம் கேட்டேன், ஏன் கெட்டு கெட்டா என்னதோ ஒண்ணு போடுறாங்களே, அது என்னது, எதுக்கு போடுறாங்க? அது நிறைய மந்திர ஓலைச்சுவடி, அது அவரோடு அழிச்சு போட்டு பிறகு விசாரித்தால் ஏகப்பட்ட மருத்துவ சுவடிகள் அதில் போயிருக்கிறது. ஏகப்பட்ட கதைகள், கற்பனை பழைய கதைகள், வரலாற்று கதைகள் எல்லாம் அவர்கள் எழுதி வைத்த முன்காமிகளினுடைய ஆசான்மாருடைய அத்தனை அஸ்திரமும் மண்ணிற்குள்ளால் போயிருக்கிறது. இப்படி எத்தனை வீடுகளில் அழிந்து போனது என்று எனக்கு தெரியாது. நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால், நாம் நம்முடைய வரலாறை புதைத்து வெளியே தெரியாமல் வைத்த காரணத்தால் தான் சிறுகதையில் நாம் பின்னால் தோன்றியவர்கள், சிறுகதை எழுத தோன்றியவர்கள் என்று ஒரு வரலாறு இன்றைக்கு பதிவாகி இருக்கிறது. நான் சொல்லுகிறேன், சிறுகதை எங்கே ஆரம்பித்திருக்கும் என்று சொன்னால், மொழி தோன்றுவதற்கு முன்னாலே சிறுகதை ஆரம்பித்து விட்டது நண்பர்களே. மொழி தோன்றுவதற்கு முன்னாலே சிறுகதை ஆரம்பித்து விட்டது. நம்முடைய வரலாறு சொல்லுகிறது, ஆதி மனிதன் வேட்டைக்கு போனான், வேட்டையாடிதான் அவன் வாழ்ந்தான். மொழி அப்போது தோன்றவில்லை. பேசப்படும் போது செய்திகள் தான் மொழியாக இருந்திருக்கிறது. அன்றைக்கு மொழி தோன்றுவதற்கு முன்னாலேயே ஒரு ஆண்மகன் வேட்டைக்கு போனால், வேட்டைக்கு போய்விட்டு வந்தவுடன் அவனுடைய இனக்குழுவோடு என்ன பேசி இருக்கிறான் என்றால், அவன் வேட்டையாடிய வீரத்தை, அவன் வேட்டையாடிய சாமர்த்தியத்தை, அவன் வேட்டையாடிய அந்த நுண்ணறிவை அவனுடைய இனக்குழுவோடு அல்லது மனைவி மக்களோடு அவன் பகிர்ந்து கொண்டிருக்கிறான். எப்படி பகிர்ந்திருப்பான்? எப்படி வேட்டையாடினேன், எப்படி விரட்டினேன், எப்படி ஓடினேன், எப்படி பிடிச்சேன், இதை அவன் சொல்லுகிறான் என்றால் இது சிறுகதை இல்லாமல் என்ன கதை? நான் கேட்கிறேன். மொழி தோன்றுவதற்கு முன்னாலேயே தமிழில் சிறுகதை தோன்றி இருக்கிறது என்பதுதான் என்னுடைய ஆய்வாகவும் என்னுடைய மனசாட்சியாகவும் இருக்கிறது. எனவே மொழி தோன்றுவதற்கு முன்னாலே சிறுகதை தோன்றி, தமிழ் மொழி தோன்றிய உடனேயே அது ஏற்றுச்சுவடிகளில் பதிவாகி இருக்கவும் வாய்ப்புண்டு. ஒருவேளை அழிந்திருக்கலாம், ஒருவேளை தமிழ் மொழியை வெறுத்து ஒரு கட்டத்திலே தமிழை அழிக்க முற்பட்டவர்களால் அது அழிக்கப்பட்டிருக்கலாம். இதுதான் இப்படி ஒரு சிறுகதையினுடைய வரலாறு இருந்தாலும், குமரி மாவட்டத்திலே சிறுகதை எப்போது எழுதப்பட்டது என்று சொல்லுகிற போது 1956 காலகட்டத்தை சொல்லுகிறார். யார் முதல் சிறுகதை எழுதியிருக்கிறார்கள் என்று வரலாறை தேடுகிற போது சமகாலத்திலே 2 பேர் எழுதியிருக்கிறார்கள். இதில் யார் முதல் சிறுகதை எழுதினார்கள் என்று ஆய்வு செய்வதற்கு எனக்கு பல நாள் எடுத்தது. யார் அந்த 2 பேர் என்றால், ஒருவர் கிருஷ்ணன் நம்பி, இன்னொருவர் மா அரங்கநாதன். இந்த 2 பேரும் வகுப்பு தோழர்கள். இந்த எஸ்எல்பி ஸ்கூல்ல தான் படிச்சிருக்காங்க. இந்த 2 பேரும் வகுப்பு தோழர்களாக இருந்த போதுதான் அவர்களுடைய சிறுகதை எழுத்து ஆரம்பமாகி இருக்கிறது. சாந்தியில், ஈஸ்வரியில், ஜீவா நடத்திய தாமரையில் இவர்களுடைய சிறுகதை வந்திருக்கிறது. காலகட்டத்தை வைத்து ஆய்வு செய்கிற போது முதல் சிறுகதை கன்னியாகுமரி மாவட்ட படைப்பாளியாக யார் வெளியே வருகிறார் என்றால், கிருஷ்ணன் நம்பிதான் வெளியே வருகிறார். அவருடைய கதை தான் முதல் கதையாக இருந்திருக்கிறது. அவர் எங்கே வாழ்ந்திருக்கிறார் என்றால், அழகியமாண்டிபுரத்திலே அவர் பிறந்து வாழ்ந்திருக்கிறார். 1941 காலகட்டத்தில் கிருஷ்ணன் கோவிலுக்கு, நாகர்கோவில் அருகே கிருஷ்ணன் கோவிலுக்கு குடிபெயர்ந்திருக்கிறாங்க. அப்பதான் அவரு படிச்சுட்டு இருந்திருக்கிறாரு. படிக்கிற காலகட்டத்திலே கவிதை எழுதியிருக்கிறார்.
ஆனால் அதற்கு பிறகு சிறுகதை எழுதியிருக்கிறார். அவருடைய சிறுகதைகளில் உச்ச சிறுகதையாக எதை நான் பார்க்கிறேன் என்றால் 20 கதை தான் எழுதியிருக்கிறார். மொத்தமே 20 சிறுகதை. அந்த 20 சிறுகதையில் என்னை தூக்கி வாரி போட்ட சிறுகதை எது என்று சொன்னால் காணாமல் போன அந்தோணி. இந்த சிறுகதையை நான் சொன்னால் இதே கதையின் வடிவத்திலே அதற்கு பிறகு எத்தனையோ பேர் கதை எழுதியிருக்கிறார். ஆட்டை மாற்றி கோழியாக்கி இருக்கிறார்கள், கோழியை மாற்றி வேறு ஏதோ ஒன்றாக மாற்றி இருக்கிறார்கள். இப்படியெல்லாம் கதை வந்திருக்கிறது. இந்த காணாமல் போன அந்தோணி என்னன்னா, இந்த கதை வித்தியாசமாக போகிறது. சின்ன கதை தான். என்ன கதை சொல்றாருன்னா, மார்த்தான் ஒரு கிழவி. இந்த கிழவி ஒரு ஆடு வளர்க்கா. அந்த ஆட்டுக்கு என்ன பேர் வைக்கான்னா அந்தோணின்னு பேர் வைக்கா. ஆட்டுக்கு பேர் அந்தோணி. இந்த அந்தோணிங்கிற இந்த ஆடு எதுக்கு வளர்க்கிறாங்கிறது தான் பெரிய கேள்வி. ஆட்டை எதுக்கு வளர்க்கிறான்னா, கிறிஸ்துமஸ் வருது, வருஷக்கணக்கா வளர்க்கிறான். கிறிஸ்துமஸ் அன்னைக்கு காலையில ஆட்டை முடிச்சு அன்னைக்கு சமையல் வச்சிடணுங்கிறது அவளுக்கு ஆசை. ஆனா ஒரு சில நாட்களுக்கு முன்னால ஆடு காணாம போயிடும். அந்தோணியை காணல. அந்தோணியை காணலன்னு புருஷன் சொல்றா, ஆசீர்வாதம் கிளவன்ட்ட. ஆசீர்வாதம் கிளவன்ட்டு நம்ம ஆடை காணலன்னா அவர் அதை பத்தி கவலைப்படவே இல்லை. ஏன்னா ஆடு யார் வழியா போச்சுன்னு அவருக்கு தெரியும். ஆட்டை பத்தி அவர் கவலைப்படவே இல்லை. ஆடு தானே போச்சு போட்டுட்டார். இவன் ஆடை தேடி தெரு தெருவா அடைகிறான். இதுதான் கதை. அதுல ஒவ்வொரு தெருவாக ஒவ்வொரு ஊராக என் ஆடை எவன் கிளவாண்டாங்கிறா. வழியில பீட்டர்னு ஒரு தானே பிடிக்கிறான். ஏன்னா நீதான் கிளவாண்டா, நீதான் கிளவாண்டா, என் ஆடை நீதான் கிளவாண்டா. ஏன்னா ஊர்ல தள்ளுக்கொள்ளி நீதான்டா. தள்ளுக்கொள்ளினாலே அவன் திருடுவான்னு அன்னைக்கு ஒரு சமூகம் இருந்திருக்கு. அவன் தான் திருடுறான்னு பிடிக்கிறான். ஆனா உண்மையிலே அவன் திருடல்ல. அவன் தேடி களைச்சு போய் ஒரு இடமும் கிடைக்காம என் அந்தோணியை காணல, என் அந்தோணியை காணல அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல வந்து அழுது அரட்டுறா, அழுதுகிட்டே இருக்கிறா. நேரம் விடுகிறது. மாதா கோவிலில் மடி அடிக்கிறது. கிறிஸ்துமஸ் பூசையை சாமியார் தொடங்குகிறார். பூசை முடிஞ்ச உடனே ஆடை கசாப்புக்கு வெட்டி 4 ராத்தி இறைச்சி அவ எடுத்துக்கிட்டு மிச்சத்தை விற்கிறதுக்கு கொடுத்து விட்டுறான். இந்த கதை எதை சொல்லுகிறது என்றால், ஒரு ஆட்டை வளர்க்கிறவன் இன்னைக்கு சமூகத்தில் சில மனிதர்களையும் இப்படியே வளர்த்து கொண்டிருக்கிறார். ஆட்டை ஒரு தேவை கருதி வளர்க்கிறது மாதிரி, அறுத்து சாப்பிடுறதுக்கு வளர்க்கிறது மாதிரி ஒரு எண்ணலை அந்த கதைக்குள்ளாலே கிருஷ்ணன் நம்பி அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அதே நேரம் அந்த ஆடு காணாமல் போகிற போது அந்த ஆட்டிற்காக ஒரு கிழவி படுகிற வேதனை, அவருடைய நெஞ்சிலே ஏற்படுகிற வலி, அவருடைய அலைச்சி, வயதையும் தாண்டி ஊர் ஊராக அலைகிற அந்த அலைச்சலை மிக அற்புதமாக கிருஷ்ணன் நம்பி அவர்கள் படம் பிடித்திருக்கிறார். இந்த கதையிலே உள்ளடக்கம் இருக்கிறது. இந்த கதையிலே அழகியல் இருக்கிறது. இந்த கதையிலே கிருஷ்ணன் நம்பியினுடைய படைப்பு மனநிலை மேலோங்கி நிற்கிறது. கிருஷ்ணன் நம்பிக்கை அடுத்து மா அரங்கநாதன் அவரும் கதை எழுதியிருக்கிறார். ஒரு 20-30 கதைகள் எழுதி அந்த துவக்க காலத்தில் எழுதினார். மொத்தம் ஒரு 50க்கும் மேற்பட்ட கதைகளை மா அரங்கநாதன் எழுதியிருக்கிறார். அவர் இந்த மாவட்டத்தை சார்ந்தவர். ஆனால் சென்னையில போய் குடிபெயர்ந்து அங்கே வாழ்ந்துட்டார். அவருடைய சிறுகதைகளும் மிகச்சிறந்த சிறுகதைகள் உண்டு. எல்லாருடைய கதையும் சொல்ல முடியவில்லை. எனவே அடுத்த கதைக்கு நான் நகர்கிறேன். இவர்களுடைய காலம் கடந்த பிறகு யார் வருகிறார் என்று சொன்னால், நீங்கள் எல்லோரும் அறிகிற மனிதர், ஒரு மிகச்சிறந்த பதிப்பகத்தையும் உருவாக்கி நாகர்கோவிலில் உச்சத்தை தொட்ட மனிதர் சுந்தர ராமசாமி அவர்கள் வருகிறார். சுந்தர ராமசாமியினுடைய காலமும் ஏகதேசம் இதே கிருஷ்ணன் நம்பியினுடைய காலம் தான். அவர் 1976லேயே கிருஷ்ணன் நம்பி இறந்து போகிறார். ஆனால் சுந்தர ராமசாமி 2005 வரை எழுதினார். எனவே நிறைய கதைகளை எழுதியிருக்கிறார். அவருடைய சுந்தர ராமசாமியினுடைய சிறுகதை தொகுப்பு இந்த அரங்கத்தில் இருக்கிறது. நீங்கள் வாங்கி படிக்கலாம். எனக்கு மிகவும் பிடித்த ஒரு கதை சுந்தர ராமசாமி அவருடைய கதையிலேயே எனக்கு மிகவும் பிடித்த ஒரு கதை என்னவென்று சொன்னால், ஒரு அற்புதமான கதை, கோவில் காளையும் உழவு மாடும். அற்புதமான ஒரு கதை அந்த கதை. நான் படிச்சு எத்தனை முறை படிச்சிருக்கேன்னு எனக்கு சொல்ல தெரியல. அத்தனை முறை நான் அந்த கதையை படிச்சிருக்கேன். அது என்னன்னா, ஒரு கோவில் பண்டாரம் பாருங்க. ஒரு சாதாரணமா ஒரு மாடன் கோவில ஒரு ஊருக்குள்ளார, ஊருக்கு வெளியில ஒரு இடத்துல ஒரு மாடன் கோவில். அந்த கோவில்ல ஒரு பூஜாரி இருக்கிறாரு. அவரை வந்து மாடன் கோவில் பண்டாரம் தான், அவருக்கு வேற பெயர் இல்லை, பண்டாரம். அவர் தான் பூஜை செய்வாரு. திடீர்னு ஊருக்குள்ள வருவாரு. மாடனுக்கு பூஜை எடுக்கணும், விழா எடுக்கணும், காசு கொடுங்கன்னு கேட்பாரு.
மக்கள் காசு கொடுப்பாங்க, அதை கொண்டு நேரா மேலே ஏறுவாரு. அந்த ஒற்றையடி பாதை உள்ளார ஊருக்கு வெளியில ஒரு காட்டு பகுதியில மாடன் கோவில் இருக்கும். அந்த கோவிலுக்கு அவர் போவார். ஒரு நாள் இப்படித்தான் கறி எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு, மீனும் வாங்கிட்டு வந்திருக்காரு. எல்லாம் வாங்கிட்டு வந்து இந்த பண்டாரம் சமையல் ஆரம்பிக்கிறாரு. கறி மணக்குது, இன்னைக்கு நல்லா சாப்பிடலாம்னு நினைக்கிறாரு. ஒரு பெண் நாய் வெளியே படுத்து கிடக்கு. வெளியே படுத்து கிடக்கு பெண் நாய். இந்த பண்டாரம் வர்றாரு, வந்து சாப்பிடறதுக்கு ரெடி ஆகுறாரு. நாய்க்கு, அந்த பெண் நாய்க்கு ஒவ்வொரு நாளும் 2 படி சோறு வைப்பாரு, கறியில கொஞ்சம் வைப்பாரு, இவ்வளவுக்கு தான் சமைப்பாரு. அன்னைக்கு பார்த்து யார் வர்றான்னா ஒரு கிழவன் வர்றான். மெலிந்த தேகம், நல்லா மெலிஞ்சு போயிருக்கு. கிழவன் வர்றான், வந்து கதவை தட்டுறான். கதவுங்கிறது பெருசா ஒண்ணும் இல்ல, சாத்தி வச்சிருக்கிறது தான், தள்ளுனா கீழே விழுந்துரும். மாடக்கோவில் கதவு. அவன் தட்டுறான். எவன் இந்த ராத்திரி இங்க வந்து கதவை தட்டுறதுன்னு பண்டாரம் வெளியே வர்றாரு. பண்டாரம் வெளியே வந்த உடனே ஒரு கிழவன் நிக்கிறான். கையில ஒரு மண்ணு வெட்டி இருக்கு. ஒரு மண்ணு வெட்டியும் ஒரு மெலிந்து உருக்கேறி போன ஒரு கருத்த தேகத்தோடையும் ஒரு மண்வெட்டியோட வந்து நிக்கிறான் கிழவன். இவங்க கேட்கிறாரு பண்டாரம், நீ யாரு, எதுக்கு வந்திருக்க, உங்க வீடு எங்க? நமக்கு வீடு ஒண்ணு இல்லைங்கோ. வீடு இல்லைன்னா இங்க எதுக்கு வந்த? ரொம்ப தூரமா நடந்து வரேன், செத்த மாடன் கோவில்ல இன்னைக்கு ராத்திரிக்கு மட்டும் படுத்துக்கிட்டு போட்டுமா? பண்டாரம் சொல்றாரு, சரி படுத்துக்கிட்டு போ. நாயை பார்த்து சொல்றாரு, இன்னைக்கு உனக்கு பட்டினிதான். சாப்பிடுறாங்க 2 பேரும். மிச்சம் இல்லாம கிழவன் வலிச்சிடுறாரு. ஒண்ணும் இல்ல, நாய் பட்டினியா கிடக்கு. பண்டாரத்துக்கு கோபம், ஓடி போறாரு. சுந்தர ராமசாமிங்கிற ஒரு வரி வைக்கிறாரு. அதுக்காக இந்த இடத்துக்கு வர்றேன். நாய் படுத்து கிடக்கு, பெண் நாய். பண்டாரம் என்ன பண்றான்னா கால் எடுத்து எட்டி ஒரு மிதி மிதிக்கிறான். ஒரு சமுட்டிக்கிட்டு கிழவன் எல்லாம் வலிச்சு சாப்பிட்டுட்டான். உனக்கு இன்னைக்கு இல்ல போனா. உடனே இந்த கிழவன் மண்ணுவட்டியை சுரண்டிக்கிட்டே இருந்துகிட்டு சொல்றான், ஏ பண்டாரம், பெண்ணையே சவுட்டாத, பெண்ணையே சவுட்ட விடாது, பெண் இனத்தையே துன்புறுத்தப்படாது, பெண் நாயை சவுட்டாத. அது பிரெக்னெண்டா இருக்கு, அதாவது வயிற்றுல இருக்கு, குழந்தை உண்டாயிருக்கு. நாய் குழந்தை உண்டாயிருக்கு. குழந்தை உண்டாயிருக்கிற நாயை நீ சவுட்டிட்டியே, பெண்ணாயே சவுட்டக்கூடாது. குழந்தை உண்டாயிருக்கிற பெண்ணாயே சவுட்டிட்டியே, நீ சவுட்டாத, அதை தொடாத, அதுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னா. இந்த இடத்தை கொஞ்சம் ஆழமாக நான் சொல்வதற்கு ஆசைப்படுகிறேன். இன்னைக்கு பெண்களை நாம் எப்படியோ பார்த்து கொண்டிருக்கிறோம். 3 வயசு குழந்தைக்கு வெளியே வர்றதுக்கு நிம்மதியா வர முடியல. 70 வயசு கிழவியும் நிம்மதியா வெளியே வர முடியல. அதுலயும் மாற்றுத்திறனாளியா இருந்தாலும் சரி, மூளை பிரச்சனை வந்து எப்படியோ தெரிகிறவங்களா இருந்தாலும் சரி, பெண் என்கிற அடையாளம் இருந்தாலே போதும், அவள் வஞ்சிக்கப்படுகிற, பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்படுகிற ஒரு சூழல் இருக்கிற நிலையில் 1956 சுந்தர ராமசாமி எழுதுகிறார், பெண்ணாய சவுட்டாத, அது குழந்தை உண்டாயிருக்கு. ஒரு பெண்ணிற்கு எந்த முக்கியத்துவத்தை நீ கொடுக்கணுங்கிறத கோவில் காலையும் உழவு மாடு சொல்லுது. அதோட கதை நிக்கிற. அடுத்த நாள் கிழவன் காலையில எழுந்துடுறாரு, பண்டாரம் தூங்குறாரு. கிழவன் எழும்புற கிழவனை காணல. பண்டாரம் தேடுறாரு, கிழவன் போயிட்டான் போல இருக்கு. மண்வெட்டியும் காணல, கிழவனையும் காணல. ஆனா சாயங்காலம் கிழவன் வரான். வந்த உடனே பண்டாரம் கேட்கிறாரு, நீ போறேன்னு நினைச்சேன், வந்துட்டியான்னு. நான் எங்க போவேன், உன்னை விட்டுக்கிட்டு நீ போறது மாதிரி இல்லை. அப்ப எங்க போறேன், இந்த காற்றை எல்லாம் சுத்தி பார்க்க போறேன். மக்கள் எல்லாம் நிறைய மலைக்கு போறாங்க, மேல போறாங்க, வண்டி போகுது, பிள்ளையும் அப்பனும் எல்லாம் சேர்ந்து வயக்காட்டுக்கு போறாங்க அப்படின்னாரு. ஆனா வெள்ளம் இல்லாம நான் தவிச்சு போனேன் பாத்துக்கோ. ஒரு குழந்தை தண்ணின்னு வெளியில அழுதுச்சு, தாயார் பிடிச்சு இழுத்துக்கிட்டே போறான். ஒரு கொஞ்சோண்டு தண்ணி வச்சிருந்தா, அத அந்த குழந்தை குடிச்சிட்டுன்னு குழந்தைய தூக்கிட்டு தாய்காரி அடிக்கிறா. சாயங்காலம் வேணும், அவ்வளவு தண்ணி குடிச்சிட்டே. நான் எனக்கு ஒரு லட்சியம் வந்துருச்சு, சாவ போற கிழமை ஒரு நல்ல காரியம் செஞ்சுட்டு போலாம்னு நினைக்கேன். என்ன நல்ல காரியம் பண்டாரம், நான் கிணறு தோண்ட போறேன். அடக்கிழவா, உனக்கு நடக்கவே யாரு இல்ல, துப்பு இல்ல, நீ கிணறு தோண்ட போறியா? வைரம் பாஞ்ச உடம்பு, வயசுதான் 75, ஆனா கிணறு துவாம்புல இந்த கிழமை தோண்டு வேணாம். அடுத்த நாள் காலையில 4 மணிக்கே எழுப்பி போறாரு. அந்த வழியிலேயே ஒரு அற்புதமான கிணறை தோண்டி முடிக்கிறார். அந்த கதையை நீங்க படிக்கணும். ஏன்னா நான் முழுக்க சொல்லிட்டு இருந்தேன், இந்த கதை மட்டும் 1/2 மணி நேரம் ஆகும்.
கதையை இந்த கிணறு ஒவ்வொரு நாளும் தோண்டிக்கிட்டு ஒரு கிழவனுடைய ஒரு மனிதனுடைய லட்சியத்தின் வெற்றியினுடைய மகிழ்ச்சியை அந்த கிழவர் எப்படி கொண்டாடுறாருங்கிறது தான் இந்த கதையினுடைய உச்சம். ஒரு சாக்கு நிறைய எதையோ கொண்டு வர, பண்டாரம் வெளியே போனா சாக்கு நிறைய தின்பண்டம் கொண்டு வருவாரு, சாப்பிடுறதுக்காக கொண்டு வருவாரு, அரிசியை கொண்டு வருவாரு, அதுக்கான காய்கறியை கொண்டு வருவாரு. ஆனா கிழவன் ஒரு சாக்கு நிறைய சுமந்துக்கிட்டு வர்றான், நடக்க முடியாம நடந்துக்கிட்டு வர்றான். பண்டாரம் கேட்காரு, கிழவா இந்த ஊருக்கு போனியா, நிறைய சாதனம் கொண்டு வந்தியா, என்ன கொண்டு வந்த? கிழவர் சொல்றாரு, திறந்து பாரு, நீயா அவுத்து பாரு என்னன்னு. அப்படியே போய் பண்டாரம் பிடிச்சு பாக்குறாரு, சாக்க புது புதுன்னு இருக்கு. கிழவா அவ்வளவு ஒரு சாக்கு அவதா வாங்கிட்டு வந்தா, திறந்து பாரியாங்க. சாக்கு மூட்டைய கயிறை திறந்தா உள்ள இருந்து வெளியே வந்து கொட்டுது செம்மண். அட கிழவா, நீ மண்ணு வாரதுக்கா போனேன்னு இவர் கேட்கிறாரு. கிழவனுக்கு மண்ணு தான் பெரியுது. அவன் சொல்லுகிறான், மண்ணை பிடிச்சு பாரு. அவன் பிடிச்சு பார்க்கறான், ஈரமா இருக்கு. என் லட்சியத்துல ஜெயிச்சிட்டேன் பாத்தியா? ஈரம் எங்க இருந்து வந்துச்சு? தோண்டின கிணத்துல தண்ணி வந்துச்சிட்டு பண்டாரம். இனி இந்த ஊருக்கே இந்த கிழவன் சாகிற காலத்துல தண்ணி பஞ்சம் தீர்க்கிறதுக்கு கிணறு வெட்டி இருக்கான் பாத்தியான்னு. அடுத்த அன்னைக்கு நைட்டு கிழவன் சாப்பிடுறான், ரொம்ப டயர்டாயிடுறாரு கிழவரு, காய்ச்சல் வருது. பண்டாரத்தை கூப்பிடுறான். இதுதான் ஒரு மனிதனுடைய லட்சியம். பண்டாரத்திட்ட சொல்றாரு, பண்டாரம் கிணத்துல தண்ணி வந்துட்டு ஒரு பெரிய ஆள் அந்த வழியா வந்தாரு, பெரிய பணக்காரரு, அவர்கிட்ட சுத்துச்சவர் கெட்டுவீங்களான்னு கேட்டேன், நான் கெட்டிடுறேன்னாரு. பெரிய ஆளுகளை தேடி போய் நீதான் அதை கெட்ட வைக்கணும். குழந்தைகள்லாம் அந்த வழியா காட்டுக்கு போகுது விறகு எடுக்கிறதுக்கு, அந்த குழந்தைய உள்ள விழுந்துடக்கூடாது, நீ அதை பாதுகாக்கணும். ஒரு வாளியும் ஒரு கயிறு வாங்கி நீ அதுல போடணும். தோண்டி, வாளி இல்ல தோண்டி, ஒரு தோண்டியும் கயிறு வாங்கி போடணும். தண்ணிக்குன்னு யாருக்கிட்டையும் காசு கொடுத்து வாங்கிறதுக்கு போக கூடாது. தண்ணி எல்லாருக்கும் கிடைக்கணும். அதை நீ செய்வியான்னு சத்தியம் வாங்கி விட்டு கிழவன் செத்து போகிறான். நண்பர்களே, என் அன்பிற்குரியவர்களே, இந்த கதையை நான் ஏன் இங்கே பதிவு செய்வதற்கு சுந்தர ராமசாமியினுடைய முதல் கதையாக, உச்ச கதையாக ஏன் தேர்வு செய்தேன் என்று சொன்னால், இந்த கதையில் சமூக அக்கறை இருக்கிறது. இந்த கதையில் ஒரு கிழவனுடைய லட்சியம் இருக்கிறது. அந்த லட்சியம் வெற்றி பெறுகிறது. ஒரு 75 வயது முதியவராலேயே தன்னுடைய லட்சியத்தில் வெற்றி பெற முடிகிறது என்றால், இளைஞர்கள் நீங்கள் எல்லாம் இளமையோடு இருக்கிறவர்களால் எவ்வளவு வெற்றிகளை குமிக்க முடியும் என்கிற தன்னம்பிக்கை இந்த கதைக்குள்ளே இருக்கிறது. எனவேதான் இதை உச்ச கதை என்று நான் சொன்னேன். சுந்தர ராமசாமியை தாண்டி நம்ம அடுத்த குமரி மாவட்ட படைப்பாளி யாருன்னு பார்த்தோம்னா நிறைய இருக்காங்க. நாங்க கொஞ்சம் பேரை பதிவு பண்றோம். சாகித்ய அகாடமி விருது பெற்ற பொன்னியில அண்ணாச்சி, அவருடைய கதைகள் உச்சமான கதைகள். நேற்றுக்கு அவருக்கு பேசினார், ஆனால் அவர் அவருடைய கதைகளை பற்றி பேசியிருக்க வாய்ப்பு. அவருடைய கதைகளை அவ்வளவு படிச்சேன். அவருடைய கதைகளில் என்னை கவர்ந்து போன ஒரு கதை என்னன்னா, இங்கேயும் பெண்ணியம் இருக்கிறது, இங்கேயும் சமூக நீதி இருக்கிறது. அது என்ன கதைன்னா, தேன் சிட்டுன்னு ஒரு கதை. தேன் சிட்டுன்னு ஒரு அற்புதமான கதை, பார்த்துக்கோங்க. நித்தியமானதுங்கிற தொகுப்புல இருக்குது. அவருடைய தேன் சிட்டுங்கிற அந்த கதை நித்தியமானதுங்கிற தொகுப்புல இருக்கு, நீங்க வாங்கி படிக்கலாம். வித்தியாசமான ஒரு கதை. இந்த கதையை நான் சொன்னேன்னா சிலருக்கு கண்ணீர் வரலாம். என்ன கதைன்னா, அவர் வீட்டு கதையை தான் சொல்றாரு. அவருக்கு சொந்த கதை. என்ன கூட கூப்பிட்டு போய் இந்த இடத்துலதான் இந்த கதை நடந்துச்சுங்கிறார். வீட்டுக்கு மேற்கு பக்கம் ஒரு ரோஜா செடி இருந்துச்சு. திடீர்னு இவங்க அம்மா, வயசானவங்க, அழகிய நாயகி அம்மா, அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஜன்னல் வழியா வெளியே பாக்குறாங்க. ரோஜாவில் உள்ள ஒரு மிளாறு, ஒரு கம்பு இருக்குல்ல, அதுல ஒரு தேன் சிட்டு கூடு கட்டு. ஒரு தேன் சிட்டு இல்ல, 2 தேன் சிட்டு. கணவன் மனைவி தேன் சிட்டு 2 சேர்ந்து கூடு கட்டுது. கொஞ்சம் தூரம் நீங்க அந்த கதையை படிச்சீங்கன்னா தேன் சிட்டு எப்படி கூடு கட்டுதுங்கிற அழகை அவர் வர்ணிச்சுட்டே போயிருப்பாரு. நேரம் இல்லை, நீங்க படிக்கணும். அதுக்குதான் நான் அங்கங்கேயா புள்ளி வைக்கிறது தான் எனக்கு வேலை. நீங்க கோலம் போட்டுக்கணும், நான் புள்ளி வைக்கிறேன். தேன் சிட்டு எப்படி கூடு கட்டுது, மனிதனுக்கு விட உயர்ந்த அறிவும் ஆற்றலும் எப்படி அந்த தேன் சிட்டுக்கு வருதுன்னு அப்படியே சொல்லிக்கிட்டு வந்த மனுஷன், இந்த அழகிய நாயகம்மாள் இந்த வயசான கிழவி சொல்றான், இல்ல மக்கா,
இந்த தேன் சிட்டு நல்ல நேரத்துல வந்து கூடு கட்டுது. ஏன்னா உன் புள்ள எதுக்கு வந்து நிக்கா? பேத்துக்கு வந்து நிக்கா, பிரசவத்துக்கு வந்து நிக்கா. உன் பொண்ணுக்கும் மாசம் 7 முடிஞ்சு இங்க பாரு, தேன் சிட்டு கூடு கட்டுதுனாலே எதுக்கு தெரியுமா? முட்டை போடுறதுக்கு தான் கூடு கட்டுது. மாப்பிள்ளையும் பொண்டாட்டியுமா நிக்காவ. இந்த தேன் சிட்டு ஏன் நம்ம வீட்டுல வந்திருக்குன்னு தெரியுமா? நம்ம உறவுக்காரல. இவரு சொல்றாரு, அது என்ன உறவுக்காரன்? தேன் சிட்டு நமக்கு உறவுக்காரனா? மனுஷனா அது? அந்த வயசான அம்மா சொல்லுது, இந்த உறவு தாம்பல. செத்து போனவங்க எல்லாரும் அழிச்சு போறாங்கன்னு நீ நினைக்காத. செத்து போனவங்க ஆன்மா அது ஆறுதல் அடைகிறது வரைக்கும் இன்னொரு பிறவியா, மனுஷனா அல்லது குரங்கா அல்லது மிருகமா அல்லது பறவையா தன்னுடைய வாழ்க்கையை திரும்பவும் திரும்பவும் ஆரம்பிக்கும்ல. வான் கூட பிறந்ததுல 3 பொம்பளை பிள்ளை செத்து போச்சு. வான் கூட பிறந்ததுல 3 பொம்பளை பிள்ளை செத்து போச்சு. அதுல மூத்த பொண்ணு இருக்கா இல்ல, உன் மூத்த அக்கா, அவதான் இந்த தேஞ்சிட்டு அவதான் வந்திருக்காரு. எதுக்கு வந்திருக்கா தெரியுமா? உன் பொண்ணு பேத்துக்கு வந்து நிக்கா பாத்தியா, அவளை பாதுகாக்கிறதுக்கு வந்திருக்கல, அவளை சந்தோஷப்படுத்த வந்திருக்கல. உடனே இவரு இந்த ஆளு கேட்காரு, கதாசிரியரு, ஆமா அது வந்து பெஞ்சு தேஞ்சிட்டு எனக்கு மூத்த அக்கா கூட வந்திருக்கிறது எனக்கு மச்சானா? ஆமல, உன் மச்சான் தான் நல்ல மருமகனுக்கு தான் கட்டாயம் வாழ்க்கப்பட்டிருப்பா, அதனால நல்ல மச்சான் தான். கதை நகருது. தேய்ச்சிட்டு இங்கே மனிதராக பிறவி எடுக்கிறது. முன்னாடி இறந்து போன 2 ஆன்மாக்களாக பிறவி எடுக்கிறது. கதை நகர்ந்து கொண்டே இருக்கிறது. அந்த தேய்ச்சிட்டு முட்டையிட ஆரம்பிக்குது. முட்டையிட்ட உடனே முட்டையை எட்டி பார்க்கறதுக்கு ஆசைப்படுறாங்க. இந்த அம்மாக்காரி யாரையும் பார்க்க விடல, அந்த பக்கமே யாரையும் வர விடல. ஊருக்காரன் பார்க்க கூட வந்துடக்கூடாதுன்னு பெரிய முள்வேலி வச்சிருக்கு. இந்த முள்வேலியை எல்லாம் வச்சிருந்தோம். ஊர் அறிஞ்சிருது, தேன் சிட்டு இங்க கூடு கட்டி இருக்கு, அவரு வீட்டுல பேத்துக்கு பொண்ணு நிக்கிறான், இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லி ஊரெல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. நிறைய பேர் பக்கத்து வீட்டு பசங்க, சொந்தக்காரன் எல்லாரும் வந்து பார்த்துக்கிட்டு போறான். ஒரு நாள் முட்டையிட்ட தேன் சிட்டு குச்சி பறிக்குது. அந்த அழகா வர்ணிப்பாரு, நீங்க படிக்கணும். அந்த தேன் சிட்டினுடைய அந்த மூக்கு வெளியே தெரியும், அந்த கொம்பு வெளியே தெரியும். அந்த கொம்பை வர்ணிக்கிற அழகே அவ்வளவு தனித்துவமா இருக்கும். அது வெளியே வருது. அதை பார்த்து பிரசவத்துக்கு வந்திருக்கிற மகன் சந்தோஷப்படுகிறாள். அது குட்டி போட்டாச்சுன்னு அறிஞ்சாள். அங்க கொம்பை நீட்டுது. இங்க அவருக்கு மகனுக்கு பிரசவ வலி வருது. வண்டி பிடிச்சு நேரா நாகர்கோயிலுக்கு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு வராங்க. கொண்டு வந்த நிலையிலையும் கிழவிக்கும் அப்பாவுக்கும் இருப்பு கொள்ளல. தேஞ்சிட்டு ஒத்தைக்கு ஆறு இல்ல, நேரா போய் பார்த்துக்கிட்டு வந்துருவோம் சொல்லிட்டு சைக்கிளை எடுத்துக்கிட்டு தேன்சிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்க போறாரு. இங்க பிரசவம் ஆகுது, பிரசவம் நடக்குது, அங்க தேன்சிட்ட பார்க்க போறாரு. அங்க போனா அந்த மாரையும் காணல, தேன்சிட்டுக்கு கூட்டையும் காணல, தேன்சிட்டையும் காணல. கோபம் தாங்கல. சுத்தி வச்சிருந்த முள்ளுல இருந்து ஒரு முள்ளை எடுத்து உருவி கம்பை எடுத்துக்கிட்டு ஓடுறாரு. பக்கத்து வீட்டு சின்ன பையனா இத புடிச்சிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு போய் சத்தம் போடுறாரு. ஏன் தேன்சிட்டு எங்களை நீ தான் எடுத்துக்கிட்டு வந்தான்னு அந்த பையனை புடிச்சு கறக்குறாரு. அம்மகாரு ஓடி வாரா, ஏவே என் புள்ளைய பிடிச்சு கறக்குரு, உமக்கு அண்ணன் தான் போய் அதுல சுத்தி சுத்தி நின்னாரு, அவர் தான் கொண்டு போயிருப்பாரு. கோபம் தாங்க முடியல, நேரா அண்ணன் வீட்டுக்கு ஓடுறாரு. அண்ணன் வீட்டுக்கு போனா மைனிகாரி அருவாமனையில வச்சு எதையோ அறுத்துக்கிட்டு இருக்கா. ரத்தம் ஒழுகிட்டு இருக்கு. பார்த்தா சிறகெல்லாம் அந்த சைடு இந்த சைடு கிடக்கு. ஒரு தேன் சிட்டு பக்கத்துல அரிச்சு 3 துண்டாக்கி போட்டிருக்கு. இன்னொரு தேன் சிட்டை அறுத்துட்டே இருக்கா. 2 குட்டி குஞ்சம் கொண்டு கழுத்தை நெரிச்சு அதுல போட்டிருக்கு. கோபம் தாங்கல. இலங்கை விளக்குவியால நீ நல்லா இருப்பியாலன்னு சத்தம் போடுறாரு. இந்த சத்தத்தை கேட்டு அவன் அண்ணங்காரன் ஓடி வர்றான். வந்தவன் கேட்கான், ஏன் என்ன ஆச்சுங்க? இங்கதான் முக்கியமான விஷயம் பாருங்க. சத்தம் போட்டு கோபத்துல வெட்டிடணும்னு சொல்லிக்கிட்டு போறாரு அண்ணங்காரன். அவன் சொல்றான், இல்ல உன் வீட்டுல வச்சுதான்ல அன்னைக்கு ஒருத்தன் சொன்னான், தேன் சிட்டு சாப்பிட்டா தாது விருத்தி உண்டாகும்னா சும்மா பேச்சுக்கு சொல்றியாக்கும்னு நினைச்சேன். ஆனா உண்மைதான் உன் மைனிகாரன் சொன்னா. அதான் 2 பொண்ணு கட்டின பிறகு எனக்கு குழந்தை பிறக்கல, இல்ல இனியாவது குழந்தை உண்டாகும்னு உன் வீட்டு தேன் சிட்டை நான் கொண்டு வந்துட்டேங்க. இந்த கதைக்கு முடிவு என்னன்னா, ஒரு தேன் சிட்டை தன்னுடைய வம்சாவிருத்திக்காக சாப்பிட்ட சொந்த அண்ணனை காரி ஒரு செமடு எச்சிலை அவன் முகத்திலே துப்பிவிட்டு அவன் கிளம்பி வருகிறார். கதை முடிந்து விடுகிறார். என்ன
இந்த கதை பாடம் நமக்கு சொல்லுகிறதுன்னா, இந்த மண்ணிலே நடந்த இந்த குமரி மண்ணிலே இருந்த பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் ஒரு சாதாரண ஒரு பறவையை கூட தன்னுடைய வம்சம், தன்னுடைய வாரிசினுடைய ஆன்மா அதற்குள்ளால் இருக்கிறது என்கிற தொன்மம் இருக்கிறது. அந்த தொன்மத்தை நம்புகிற இந்த மாவட்டத்தினுடைய மண்ணினுடைய வாடையை, சாதத்தை அவர் இந்த கதையிலே வைத்திருக்கிறார். அவ்வளவு அற்புதமான கதை. ஒரு பெண் பிரசவத்துக்கு வந்து நிற்பதனுடைய நோக்கத்தையும் மேன்மையையும், அந்த பிரசவத்தினுடைய மேன்மையினுடைய உச்சத்தை இந்த கதையிலே அவர் சொல்லி இருக்கிறார். எனவேதான் அவருடைய கதையிலே எனக்கு இது உச்ச கதையாகப்படுகிறது. அவருடைய கதையை கடந்து வந்தா நான் யாரை தேடுறதுன்னு பாக்குறேன். நம்ம நாஞ்சில் நாடு அண்ணாச்சி முந்தி அப்படி வந்து நிக்கிறார். அவருடைய நாஞ்சில் நாடன் சிறுகதை தொகுப்புகளும் இங்க இருக்குது, நீங்க படிக்கலாம். நிறைய கதை படிச்சேன். இன்னும் 2 கதையோட நான் கதையை நிறுத்திக்கிட்டு சில பேர்களோட முடிச்சிருவேன். நாஞ்சில் நாடனுடைய கதை ஏராளமான கதை, நல்ல கதைகள். பேய்க்குட்டுன்னு ஒரு கதை அவ்வளவு அற்புதமா இருக்கும். சாத பரிந்துன்னு ஒரு கதை அவ்வளவு அற்புதமா இருக்கும். இப்படி நிறைய கதைகளை சொல்லலாம். ஆனால் எனக்கிட்ட அவருடைய குசும்பு, அவருடைய கதையில பார்த்தா ஒரு குசும்பு இருக்கும் பாருங்க. நிறைய நாஞ்சில் நாடன் கதையில ஒரே ஒரு கேரக்டர் வருவார். யாருன்னா கும்பமணின்னு ஒரு ஆள் வருவார். இந்த கும்பமணி யாருன்னு நாஞ்சில் நாடன் கேட்டேன். அண்ணே, இந்த கும்பமணி யாருன்னு வாத்தியாருங்கிற பேர்ல வர்றாரு, ஏதாவது ஒரு கலிங்கில உட்கார்ந்து குத்து பேச்சு பேசுறவரா வர்றாரு. இந்த ஆளுக்கு வாயிலிருந்து வர்றதெல்லாம் குத்து பேச்சு தானே அண்ணே, குசுப்பு பேச்சு தானே அண்ணே, அது யாருன்னு கேட்டேன். நாஞ்சில் நாடன் அண்ணாச்சி சொன்னாரு, அது வேற யாரும் இல்லை தம்பி, அந்த கும்பமணி நான் தான். நான் தானே, நான் இல்லை, அவர் நாஞ்சில் நாடன், நான் தான் தம்பின்ட்டார். அது கும்பமணிக்கு வேலையே என்னன்னா, சமூகத்தில் நடக்கிற அநியாயங்களை, அக்கிரமங்களை ஒரு எழுத்தாளருடைய மனசாட்சி பேசும். அதான் கும்பமணி. ஆனா கும்பமணியே வராம இன்னொரு கதாபாத்திரம் மூலம் ஒரு கதையை பேசுறாரு. பேரம்னு ஒரு கதை படிச்சிருந்தா உங்களுக்கு தெரியும். ஏன் அதை சொல்றேன்னா, இந்த கதையில வந்து நாஞ்சில் நாட்டு வெள்ளாளர்களினுடைய விவசாயத்தை மிக அற்புதமா கொண்டு போறாங்க. கதையில என்ன வருதுன்னா, ஒரு மனுஷன் வாங்க பேச்சியா பிள்ளை. இந்த பேச்சியா பிள்ளைங்கிறவர் மிகப்பெரிய விவசாயி. ஏகப்பட்ட விவசாயங்கள் அவருக்கு இருக்கு. நிறைய நிலங்களோடு அவர் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு. அந்த விவசாய நிலத்துல ஒரு விவசாயி எப்போ சரியான மகசூலை எடுக்க முடியும்னா, விவசாயியும் சேர்ந்து உழைக்கணும்னு அந்த கதையில வரும். பேச்சியா பிள்ளை மற்றவங்க 4 சுத்தி சுத்தி மாடை அடிச்சு வருப்ப, இவரு 8 தடவை அடிப்பாரு. அந்த அளவுக்கு உழைப்பார். நிறைய நிலவலன் இருந்தாலும் அவரும் சேர்ந்து உழைக்கிறாரு. நிறைய நெல் அவருக்கு கிடைக்குதுன்னு அந்த வயல் காடு, அந்த வருடனை மிக உச்சமாக இருக்கும். நான் இங்க வர்ணிக்க விரும்பல, நீங்க படிக்கணும். நான் புள்ளி இருக்கிறேன், நீங்க படிக்கணும். அந்த வருடனை மிக உச்சமா இருக்கும். அற்புதமா நாஞ்சில் நாட்டை வர்ணிச்சுக்கிட்டே வர்றவரு எவ்வளவு பெரிய மனிதனிடமும் ஒரு சின்ன சிறு புத்தி இருக்கும். அதை தட்டுறவ வேற யாரும் இல்ல, பொம்பளை தான் நீதிக்காக தட்டுவாள் என்கிற செய்தியை இங்க சொல்றாரு. உங்களுக்கு தெரியும், இயேசுவை சிலுவையில் அறையும் போது இவரை அறைய வேண்டாம் அப்படின்னு தன் சொந்த கணவன் குத்துறவ யாருன்னா அவன் பொண்டாட்டி. அவன் பொண்டாட்டி தான் சொல்லுவா, சிலுவையில் அறையாத அந்த மனுஷன் நல்ல மனுஷன். இங்க சுப்பம்மா பேச்சியா பிள்ளைக்கு பொண்டாட்டி. என்ன நடக்குதுன்னு பாருங்க. அவங்க வீட்டுல கருப்பட்டி நல்லா சாப்பிடுவாங்க. வழக்கமா ஈத்தா மொழியில தங்கப்பழம் ஒரு ஆள் தான் கருப்பட்டி கொண்டு கொடுப்பாரு. இந்த கருப்பட்டி அன்னைக்கு பார்த்தா இவருக்கு கருப்பட்டி வீட்டுல தீர்ந்து வச்சு, கருப்பட்டி வேணும், ஆனா தங்கப்பழத்தை காணல. சூரக்குடியில இன்னொருத்தர் கருப்பட்டி கொண்டு வர, கருப்பட்டி வந்துகிட்டே இருக்கு. இவர் வெத்திலைய போட்டு உதப்புறாரு. அதுல அந்த கோலாம்பின்னு ஒண்ணு வரும். கோலாம்பின்னா வெத்திலை சாப்பிட்ட துப்புற ஒரு வெங்கலத்திலான ஒரு இது, சுப்புன்னு துப்பி கொடுப்பாங்க. அதுக்குள்ள மண்ணு வச்சிருக்கும். இந்த கோலாம்பி எடுத்துக்கொண்டு காமிக்கா, அதுல பேச்சியாப்புல துப்புறாரு. அதையே பயங்கரமா வர்ணிச்சுப்பாரு. அந்த பாத்திரத்தை துப்புறாரு. துப்பிக்கிட்டு வாய்க்குள்ள வெத்திலை கிடக்கு. அந்த வெத்திலையோட சொல்றாரு, கருப்பட்டி வேணும்னே எவனோ ஒருத்தன் கூவலாம், அவனை கூப்பிடுறான். கருப்பட்டிக்காரன் வர்றான், இங்க கூப்பிடுறா சுப்பம்மா, கருப்பட்டி எவ்வளவு விலைன்னு கேட்கிறான். நாங்க தங்கப்பழத்துக்கிட்ட தான் வாங்குவோம், அவர் விலை குறைச்சு தருவாரு. நீ எங்க இருந்து வர? சூரக்குடியிலிருந்து வர.
கருப்பட்டி நல்ல கருப்பட்டியா தட்டி பாருவே அப்படின்னு சொல்லி எடுத்து தட்டி கொடுக்குறாரு. கருப்பட்டி உடையல, சுத்தமா எங்க வீட்டுல காய்ச்சதாக்கும் நல்ல கருப்பட்டி. கருப்பட்டிக்கு எவ்வளவு கிலோ? 3,500 ரூபாங்க. 3,500 ரூபாய் எல்லாம் கூடுதல் வை, இங்க கொண்டு வர 4-5 எண்ணத்தை இதுல வையும், நான் தட்டி பார்க்கட்டேன் பேச்சியாப்புல. ஒரு 5-6 கருப்பட்டியை தூக்கி கொண்டு பேச்சியாப்புலைக்கு முன்னால கருப்பட்டியை வைக்கிறாரு. அவர் தட்டி பார்த்துக்கிட்டு சொல்றாரு, அவ்வளவு நல்லா காஞ்சது மாதிரி தெரியலையோ ஓய் பையனி அப்படின்னு சொல்லி அவரை போட்டு ஏமாத்துறாரு. விலையை குறையும், 2 ரூபாய்க்கு தாரங்க. 2 ரூபாய்க்கு தந்தா நான் பணியாறினதுக்கு என்ன கூலி ஐயா? தர முடியாதுங்கிறான். 3 ரூபாய்க்கு தாரேன், 3.25 தாரேன்னு, 3க்கு தாரேன்னு, 2.25 கடைசியா 2.5 வந்து நிக்குது. 2.5 ரூபாய்க்கு தாரேன்னா தான், இல்லைன்னா நீ தர வேண்டாம். கடைசியில செவனாவது குறையட்டுன்னு சூரங்குடி கருப்பட்டி வியாபாரி கருப்பட்டி பணியாரி கருப்பட்டியை கொடுக்காரு. எத்தனை கிலோ வேணும்? 20 கிலோ வேணும். 20 கிலோ கருப்பட்டிய நெருக்க போனா ஓன் திராசுல நெருக்கப்படாது, என் வீட்டுல திராசு இருக்குன்னு அவர் வீட்டு திராசை தூக்கிட்டு வந்து அதுல நெருக்கிறாரு. நிறுத்தி 20 கிலோவை அவரையே போட சொல்றாரு. கருப்பட்டியை நிறுத்தாச்சு, கொடுத்தாச்சு, 2.5 ரூபா வச்சு ரூபாவும் கொடுத்தாச்சு. அவர் வாங்கிட்டு போயிட்டாரு. பேச்சியா உள்ள கொண்டாட்டிட்ட சுப்பம்மாட்ட சொல்றாரு, ஏட்டி சுப்பம்மா எத்தி பாரு, என்ன பாக்குறது? சூரங்குடி பணியாரி போயிட்டானான்னு பாரு. போய் எத்தி பாக்கா பார்த்துக்கிட்டு வந்து சொல்றான், அவன் ரொம்ப தூரம் போயாச்சு, போயிட்டான்ல, இங்க வா அப்படின்னு சொல்லிக்கிட்டு தன்னுடைய பேட்டியை திறந்து பேட்டிக்குள்ளால் இருந்து ஒரு பெரிய கருப்பட்டியை எடுத்து சுப்பம்மாவிடம் கொடுத்தான். சுப்பம்மா கருப்பட்டியை வாங்குறா. வாங்கிட்டு கேட்கா, ஏய்யா இவ்வளவு பணம் உனக்கு இருக்கு, இவ்வளவு வசதி இருக்கு, இவ்வளவு இருந்துட்டோம், உன் குறுக்கு புத்தி, உன் பணக்கார புத்தி ஒன்ன விட்டு போல பாத்தியா? அந்த பாவப்பட்டவன் இருந்து ஒரு கருப்பட்டியை நீ வஞ்சிச்சியே, அவன் கண்டிருந்தா உன்னை நாயேன்னு துப்பி இருக்க மாட்டானா? திருட்டு, இந்த திருட்டு தொழிலை பார்த்தா திருடலாமா? ஐயா திருடலாமா? ஊருக்கு நீ நியாயம் சொல்றவன் திருடலாமான்னு பொண்டாட்டி கேட்கா. அங்கேயும் ஒரு ஆணாதிக்கம் மிதந்து வருகிறது. போவுட்டி சுப்பம்மா, அவன் சிறைச்சிருவான், இல்ல நீ சிறைச்சிருவான். கதை முடியுது. என்ன இந்த இடத்துல 2 அடிக்கோடிட்டு நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னவென்றால், ஏழையை வஞ்சிப்பதிலும் பெண்களை அடிமைப்படுத்தி அவருடைய கருத்துக்கு மதிப்பு கொடுக்காமல் செய்வதிலும் ஆணாதிக்கம் இன்றைக்கும் உயர்ந்துதான் நிற்கிறது என்பதனை இந்த கதை அடித்து சொல்லுகிறது. பேரம் என்கிற கதை ஒரு அற்புதமான கதை, நாஞ்சில் நாடகம். இனி நம்ம பார்த்தோம்னா ஐசக் கருமராஜன் காக்கா கூடுன்னு ஒரு அற்புதமான கதை எழுதியிருப்பாரு. நான் உள்ள போகல, நிறைய பேர் இருக்காங்க. தோப்பல் முகமது மீரான் மிக அற்புதமான கதையாசிரியர், நிறைய எழுதியிருக்கிறார். அதை தாண்டி மீரான் மைதீன், உஷாதேவி, மலர்வதி இவங்க எல்லாம் நிறைய எழுதியிருக்காங்க. உஷாதேவிக்கு இப்பதான் வந்திருக்க ஒரு புத்தகம் ஊதாவண்ண இலைகளின் பாடல். அதுல நீரால் நான் எழுதுவதுன்னு ஒரு கதை இருக்கு. தயவு செய்து பெண்கள் எல்லோரும் அந்த கதையை படிக்க வேண்டும். கல்யாணம் ஆக முடியாமல் 2 சகோதரிகள் ஒரு வீட்டிலே என்ன வேதனையை அனுபவிக்கிறார்கள், அவர்களுக்கு மனதிற்குள்ளால் ஒரு உதயகுமாரனின் கனவு எப்படி நீண்டு கொண்டே போகிறது என்பதனை அழகாக சொல்லுகிறது மலர்வதியினுடைய மூர்க்கன். அதே போல சிவசங்கர், ஜெயமோகன், ஜெயமோகனுடைய கதைகள் ஏகப்பட்ட கதை எழுதியிருக்கிறார். ஜெயமோகனுடைய ஒரு கதையை நான் சொல்லாமல் இந்த இடத்தை விட்டு நகர முடியாது. என்ன கதைன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, வணங்கான் அப்படின்னு ஒரு கதை. இந்த கதை வரலாறையும் சில துன்பங்களையும் சேர்த்து பேசுது. என்ன வணங்கான்? கதை இப்படிதான் ஆரம்பிக்கிறது. என் பேர் வணங்கான், உண்மையிலே என் பேர் கா வணங்கான். எங்க அப்பாட்ட கேட்டேன், ஏன் எனக்கு இந்த பேரை வச்சிருங்க? அந்த கதை பேருக்கு பின்னால ஒரு வரலாறே கிடக்கலன்னு எங்க அப்பா சொன்னாரு. என்ன வரலாறுன்னு எங்க அப்பாட்ட கேட்டேன். அவர் கதை சொல்ல ஆரம்பிச்சாரு. என்ன கதைன்னா, கதை எங்க போகுதுன்னா, சுவாமி விவேகானந்தர் கன்னியாகுமரிக்கு வந்தாருல்ல, வந்துகிட்டு சொன்னாரு, சாதி வெறி பிடித்த பைத்தியக்காரர்களின் கூடாரம் திருவிதாங்கூர்னு சொல்லிட்டு போனார். கதை இங்க வருது. இப்படி வெறி பிடித்த ஒரு சமூகமாக ஒரு அரசனுக்கு கீழால் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சமூகத்தின் படிநிலைக்கு இந்த கதை நகர்ந்து போகிறது. என்ன கதை? அவர் சொல்லாரு, எங்க அப்பா பேரு கர்த்தா,
எங்க அப்பா பேரு கர்த்தா. 30 பக்கம் ஓடுது இந்த கதை, சுருக்கி சொல்லிடுறேன். எங்க அப்பா பேரு கர்த்தா, அவர் அப்பா பேரு ஏழா. என் தாத்தா பேரு ஏழா. என் தாத்தா ஏழா கூலிக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாளைக்கு என் பாட்டி கஞ்சி கொண்டு கொடுத்துருக்கா. பழைய கஞ்சி அவருக்கு நல்லா பிடிக்கும். வயலங்கரையில இருந்து கஞ்சியை குடிச்சுக்கிட்டே இருந்திருக்காரு. கஞ்சி குடிச்சுக்கிட்டே இருந்த என் தாத்தா அந்த வழியா கோவிலுக்கு போறதுக்கு வந்த ஒரு பெரிய வீட்டுக்கார பையன் கண்டுறான். கல்யாணமே ஆகாத ஒரு 16 வயசு பையன். ஏன் முன்னால நீ கஞ்சி குடிக்கிறியா அப்படின்னு காலால மண்ணை தள்ளி அந்த கஞ்சி பாத்திரத்துல போட்டுருவான். போட்டுக்கிட்டு இப்ப குடிக்கடா, இப்ப குடிக்கடா, இப்ப குடிக்கடா. மலையாளத்துல கதை எடுத்து வருது. இப்ப குடிக்கடா. அவர் குடிக்கிறதுக்கு மறக்கிறாரு. பெரும்பாலும் அடிக்கிறான் கூட வந்தவன். அவர் அந்த கஞ்சிய அப்படியே குடிச்சுக்கிட்டு அவன் போன உடனே திரும்ப வாமிட் பண்ணி அப்படியே குடிச்சிடுறாரு மண்ணோட. இத பாக்குறான் கர்த்தாங்கிற மகன். அவனுக்கு அந்த ஊர்ல வாழ பிடிக்கல. ராத்திரி ஓடுறான் ஊரை விட்டு. எப்படியாவது இந்த ஊரை விட்டு ஓடிடணும். ஏன்னா அந்த முதலாளிக்கு இவன் அடிமை, இவன் அப்பா அடிமை, இவன் தாத்தா அடிமை. இப்ப அப்ப ஓடுறான். ஓடுனா அன்னைக்கு எல்லாம் பிடிச்சிட்டு வந்துருவாங்க. அடிமைகள் ஓடக்கூடாது. பிடிக்கிறான். பிடிச்சு என்ன பண்றான், நேரா கொண்டு வந்து பிடிச்சு கட்டிடுறான். ராத்திரியே பிடிச்சு கட்டிடுறான். ஒரு மரத்துல கொண்டு கட்டி வச்சுக்கிட்டு காலையில அந்த முதலாளி ஜமீன்தாருக்கு முன்னால கொண்டு வரான். அவன் என்ன பண்றான்னா, யானை வளர்த்திருக்கான் இந்த முதலாளி. யானையை கொண்டு கட்டிக்கிட்டு யானைக்கு நடுப்பாக இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல பெரிய அந்த மாட்டை வயல்காட்டுல அங்கேயே கொண்டு கட்டுறதுக்கு ஒரு தரை அறைவான், கம்பு. அந்த கம்பு குச்சியை அரைச்சு அதுல கட்டி வச்சிடறான். அதுல கெட்டி போடும் போது யானை அவன் மேல மூத்திரம் பெய்யுது. யானை அந்த பையன் மேல 9 வயசு அந்த பையனுக்கு அப்போ 9 வயசு பையன் மேல மூத்திரம் பெய்யுது. யானை டாய்லெட் இருக்குது, எல்லாம் அவன் மேல படுது. யானை எப்ப சவுட்டும் எப்ப கொல்லும்னு தெரியாம விரைச்சு விரைச்சு கிடக்கான், தரையிலே கிடக்கான். இது 8ஆம் வகுப்பு மெட்ரிக் எழுதி வெள்ளக்கார அரசாங்கத்தினுடைய இன்டர்வியூல ஜெயிச்சு வேலைக்கு போறான். எங்கன்னா இலச்சின்னு ஒரு இடம், திருநெல்வேலி மாவட்டத்துக்கு அந்த சைடு. அங்க போறான். அங்க வேலைக்கு போற இடத்துலயும் ஜமீன்தார்களுடைய மிகப்பெரிய பிரச்சனை இருக்கிறது. அவனால் வெளியே வர முடியவில்லை. எங்கிருந்து ஆடு போனாலும் ஜமீன்தாரன் கூட கள்ளக்கணக்கு எழுதணும்னு கதை. இந்த வணங்கானுடைய அப்பா அங்கேயே எதிர்த்து நிக்கிறான். கடிதம் எழுதுறான். இங்க இருந்து இந்த ஆளு இந்த கோர்ட்ல முக்காலி உடைச்சவன் அங்க போறான். யானையை கொண்டு போறான். யானைக்கு மேல அவனை ஏத்தி எந்த ஜமீன்தார் அவனை அடித்தானோ, எந்த ஜமீன்தார் அவனை குற்றுயிராக்கினாரோ, அதே ஜமீன்தார்கள் வீட்டுக்குள்ள யானையோட ஜமீனுக்குள்ள போய் அங்கேயும் தன்னுடைய வீரத்தை நிலைநாட்டினான். அந்த வணங்கான் அவனுடைய பேரைத்தான் என் அப்பா எனக்கு வச்சாரு அப்படின்னு இந்த கதையை கொண்டு முடிக்கிறான். கடைசியா சொல்றான், யார் இந்த வணங்கான்னா அவர்தான் மார்சல் நேசமணி கதையை முடிச்சு. நான் ஏன் சொன்னேன்னா, ஒரு பண்பாட்டினுடைய ஒரு விடுதலையினுடைய வரலாறை அவ்வளவு அற்புதமாக அவர் கதையாக்கி இருக்கிறார். நான் சொன்ன ரசனை ஒருவேளை உங்களுக்கு பிடிக்காவிட்டால், என கதை நீண்ட கதை, நீங்கள் படியுங்கள். என்னுடைய ஆசை அந்த கதையை நீங்கள் படிக்க வேண்டும். அதான் என்னுடைய ஆசை. இதை தாண்டி கடலோர மக்களினுடைய கதை என்று இன்னைக்கு நிறைய பதிவு செய்கிறார்கள். பெர்லின் நீந்தி கழித்த கடல் என்கிற கதை புத்தகத்துல ஆணி ஆடி ஆத்தலும் தூத்தலும்னு அற்புதமா எழுதியிருக்காரு. செல்லு செல்வராஜ் அழகா எழுதியிருக்காரு. மகேஸ்வரியும் தெற்கு செல்லு நண்டு இந்த கதைகள் எல்லாம் உச்சம் தொடுகிற இந்த குமரி மாவட்டத்தினுடைய பண்பாட்டை சொல்லுகிற கதையாக இருக்கிறது. குளித்துறையிலே ஜெபமணின்னு ஒரு ஆசிரியர் இருக்காரு. குழந்தைகளுடைய மனநிலையை வெள்ளரி பிஞ்சு மீசை வீடு என்று அற்புதமாக எழுதியிருக்கிறார். ஸ்காட் கிறிஸ்தவ கல்லூரியினுடைய இன்றைய முதல்வர் எட்வர்ட் தலாப்புன்னு ஒரு தொகுதி இருக்கிறாரு. அதுல தலாப்புன்னு ஒரு கதை இருக்கு, அற்புதமான கதை. அது மட்டுமல்ல, கடைசியாக தற்காலத்தில் ஒரே ஒரு கதையாசிரியருடைய கதையை சொல்லி நான் நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன். இப்போ ஒரு கதையாசிரியர் வந்திருக்கான். அவனுக்கு பின்புலம் இல்லை, இங்க எங்கேயாவது இருப்பான்னு நினைக்கிறேன். சின்ன பையன், சின்னவன் தான். என்னுடைய வயசிலும்
ஒரு 10, 15, 20 குறைக்கணும் அவனோட வயசு. அவனுக்கு பின்னணியம் இல்லை, பாரம்பரியம் இல்லை. ஆனால் அவன் ஒரு சிறுகதை தொகுப்பு போட்டிருக்கிறான். என் அன்பிற்குரிய வாசகர்களே, நீங்கள் அத்தனை பேரும் வாங்கி படிக்க வேண்டும். இந்த கதையை படித்து கண்ணீர் விட்டு அழுதேன். அந்த கதையினுடைய வெளியீட்டு விழாவிலே நான் 3/4 மணி நேரம் பேசினேன். அத்தனை கதையும் சொல்ல முடியாது. ஒரே ஒரு கதையை உங்களுக்கு முன்னால் குழந்தைகளுக்காக நான் வைக்கிறேன். அந்த கதை புத்தகத்தினுடைய பெயர் திருக்கார்த்தியல். அந்த கதைகளை எழுதியிருக்கிறவன் 11 கதைகள் இருக்கிறது. திருக்கார்த்தியல் கதைக்கு இந்த ஆண்டு விருது கிடைக்கும் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. 11 கதைகளும் 11 முறை அல்ல, 11,000 முறை நம்மை அழ வைக்கிறது. ராம் தங்கம் என்கிற எழுத்தாளன் இங்கே இருப்பார். தயவு செய்து அவனுக்காக ஒரு கரவொலியை நீங்க எல்லாம் எழுப்பணும். ஏன்னா நான் கதையை சொன்ன பிறகு கரவொலி எழுப்பதற்கு முடியாது, கண்ணீர் தான் வரும். என்ன திருக்கார்த்தியல் கதை? உச்சக்கதை இன்னும் நிறைய இருக்கிறது, நான் சொல்ல முடியும். டாக்டர் அக்கான்னு ஒரு கதை இருக்கு, ஊரி பெருவழின்னு ஒரு கதை இருக்கு, அதான் உச்சக்கதை. ஆனால் இந்த மேடையிலே அதை எனக்கு சொல்ல முடியாது. ஆனால் திருக்கார்த்தியல் ஒரு கதை இருக்கிறது. ஏன் அந்த கதை என்னை பிடிங்கி என் இதயத்தை, என் ஈரக்குலையை பிழிந்தெடுக்கிறது என்றால், அந்த கதை ஒருவேளை நானோ என்று எனக்கு தோன்றுகிறது. ஏன்னா அம்மா அப்பா இல்லாத பையன் ஒரு அநாத இல்லத்துல படிக்கான். அநாத இல்லத்துல படிக்கிற பையனுக்கு பண்டம் சாப்பிடுறதுக்கு கிடைக்காதுங்க. உங்களுக்கு அந்த அனுபவம் இங்க இருக்கிறவங்களுக்கு இருக்கான்னு தெரியாது. நம்முடைய வருவாய் அலுவலருக்கு அப்படி ஒரு அனுபவம் இருக்கான்னு எனக்கு தெரியாது. மருத்துவர் கு. சிவராமன் அவர்களுக்கு அனுபவம் இருக்கிறதா என்று தெரியாது. எனக்கு இருக்கிறது. நான் ஒரு ஆர்ஃபனேஜ் பையன், யாரும் இல்லாமல் ஒரு அநாத இல்லத்துல வாழ்ந்தவன். சனிக்கிழமைனா ஒவ்வொரு வீட்டுல இருந்தும் ஒண்ணுல அப்பா இருப்பாங்க, இல்ல அம்மா இருப்பாங்க, இல்ல மாமா இருப்பாங்க, யாராவது ஒருத்தங்க ஒரு பூதி பண்டத்தோட வருவாங்க. நானும் வாசல் பக்கமே போய் நிற்பேன். எனக்கு இன்னும் ஒரு மாமி வரமாட்டாளா, எனக்கு இன்னும் ஒரு சித்தி வரமாட்டாளா, எனக்கு இன்னும் ஒரு சித்தப்பா வரமாட்டாரா, யாராவது வரமாட்டாங்களான்னு பார்ப்பேன். யாரையும் வேணாம். கடைசியா எல்லாருக்கும் வருவாங்க. இப்படி ஒரு பெரிய கிரவுண்ட் அந்த ஹாஸ்டலு, நிறைய மரம் நிற்கும் அநாத இல்லத்துல. ஒவ்வொரு வீட்டுல உள்ளவங்களும் சொந்தக்காரங்களை வந்து அந்த வீட்டு பையனை கூட்டிக்கிட்டு போவாங்க. ஒரு மூலையில கொண்டு நிறுத்துவாங்க. அவங்க வாங்கிட்டு வந்த பண்டத்தை எல்லாம் கொடுத்து கடைசியில இருக்கிறத நக்கி அந்த பையன் சாப்பிடுறது வரைக்கும் கிட்டே இருந்து பார்த்துக்கிட்டு வாங்கிட்டு வந்த பொதியலையை தூர போட்டுக்கிட்டு அவனை ஹாஸ்டல்ல விட்டுக்கிட்டு போவாங்க. நான் எல்லாம் நினைப்பேன், ஒரு பையன் ஒரு முறுக்க கொண்டு வர மாட்டானா, ஒரு பையன் ஒரு பண்டத்தை கொண்டு வர மாட்டானா, ஒரு பழத்தை கொண்டு வர மாட்டானா. ஆரஞ்ச பார்த்ததில்ல, ஆப்பிள பார்த்திருக்க தின்னதில்லை. இதையெல்லாம் அவன் தின்னுக்கிட்டு வர்றானே, எனக்கு கிடைக்காதான்னு நினைச்சுக்கிட்டு எங்களை வளர்த்த சாமியார்களுக்கு அந்த இல்லம் இருக்கும். அது வழியா போவேன். அங்க மணக்கும். என்ன மணக்கம் தெரியுமா? வட மணக்கும். நான் ஒரு நாள் பார்க்கேன், சுவாமிதாசன் ஒரு ஆள் அங்க சமைக்கிற ஒரு பருப்போடையே பொரிச்சு பொரிச்சு வைக்க ஆசை தாங்கல. அண்ணா ஒரு வடை தருவீங்களான்னு கேட்டேன். அவர் சொன்னாரு, சாமியாருக்கு பொரிச்சு வைக்க வடை உங்களுக்கு தர முடியாதுன்னாரு. அண்ணா தாங்க அண்ணான்னு, நீ கொதி போட்டுருவல இந்தா ஒண்ணுன்னு சொல்லி ஒரு டவல்ல பொதிஞ்சு ஒரு வடையை தந்தாரு. நான் அநாத இல்லத்துல கொண்டு போனா என் 2 கூட்டுக்காரன் வந்துட்டான். அவன் கேட்டான், வடை எங்க இருந்து? சாமியாருக்கு பொரிச்சு வச்சிருந்து அந்த அண்ணன் தந்தாருன்னு ஒரு வடையை அவன்கிட்ட கொடுத்துட்டேன். அந்த வடைய அவனும் தின்னு இன்னொருத்தனும் தின்னு 3 பேரா தின்னோம். ராத்திரி 9 மணிக்கு சாமியாரு பெரும்போட வந்து நிற்காரு. எலே எழுப்புங்கள, மலையாளத்துல தான் பேசுறாரு. எழுந்திக்கிட்டா, எவனடா இந்த அவட வந்தது? நான் தான் எழுப்பினேன். பொய் சொல்ல தெரியலையே, நான் தான் சாமி வந்தேன். வடை எடுத்தியா? நான் எடுக்கல சாமி, அவர் ஒண்ணு தந்தாரு, அதை தான் சாப்பிட்டேன். ஹலோ எடோ 35 வடையானு போயது. நீ தானே எடுத்தது வாடான்னாரு. பெறப்படுத்து சாத்து 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 சாத்துன்னு சாத்துறாரு. நாளை காலத்தை விடர்ந்து நீ போயிருக்கணும். நான் எவிட போவேச்சா? எவிட வேണമെങ്കിലും விழுந்து சாவிடா. போயிருக்கணும். இவிட இருக்கிறது போயிருக்கணும். நான் அழுதுகிட்டே இருக்கேன். என் கூட வடதின்ன 2 பேரும் வந்தான். இல்லை நீ கொண்டு வந்த இல்லடா விட நல்ல ருசியா இருந்தல, எங்க இருக்குன்னு நீ சொன்ன இல்ல, நாங்க தான் போனோம்.
லுங்கிய கொண்டு போனோம். லுங்கியில 35 போல வடை இருந்து எண்ணெய்ல வாரி தட்டினோம். 3ஆம் மாடியில கொண்டு வச்சு ஹாஸ்டல்ல உள்ள எல்லாருக்கும் கொடுத்து நாமள தின்னோம்னா. ராத்திரி 11 மணிக்கு சொல்ல நாமள தின்னோம்னா. ஏலே உங்களுக்காக நாங்களா ஹாஸ்டல்ல இருந்து விரட்டி விடாம நான் எங்கல போவேன்? எங்களுக்கு ஒரு மண்ணாங்கட்டி இடிச்சு போன வீடு மட்டும் கிடக்கு, எனக்கு யாருல சோறு தருவா? நான் எங்கல போவேன்னு அவன் சொன்னான். நீ போக வேண்டியது வராது மக்கான்னா. ஏன்னு கேட்டேன். வராதுட்டான். காலையில உறக்க கிளம்புறா. எங்க வார்டனுக்கு ரூம்ல ஒரு லெட்டர் இருந்துச்சு. என் கூட இருந்ததுல சாமியார் மடத்துல உள்ள ஒருத்தரை காணல. அவன் தான் கடிதம் எழுதி வச்சிருந்தான். அவன் 8ஆம் கிளாஸ் எழுதி வச்சிருந்தான். வடையை எடுத்தது அவன் இல்ல, நாங்க தான் எடுத்தோம். அதுக்காக அவனை தண்டிச்சீங்க. இனி அவனை வெளியே விட்டுறாதுங்க. நான் வெளியே கிளம்பிட்டேன் அப்படின்னு அவன் எழுதி வச்சுக்கிட்டு போயிருந்தான். எனக்கு மீண்டும் அந்த அனாதை இல்லம் 12ஆம் கிளாஸ் முடிக்கிறது வரைக்கும் கிடைச்சிச்சு. ஓடி போனவனை ஒரு 2 வாரத்துக்கு முன்னால கண்டேன். அவன் சொல்லியான், 8ஆம் கிளாஸ் படிச்சாங்க ஓடி போன இல்லாமக்கா, கேரளத்துல இன்னைக்கு பெரிய ஜுவல்லரி நான் தான் வச்சிருக்கேன். 8ஆம் கிளாஸ்ல ஓடி போனேன். திருக்கார்த்தியல் கதை இதத்தான் சொல்லுது. எதை சொல்லுதுன்னா, கொழுக்கட்டைக்கு ஒரு பையன் ஏங்குறான், ஆட்டிறைச்சிக்கு ஏங்குறான். ஆட்டிறைச்சியே கண்டதில்லை. அவன் கூட்டிக்கிட்டு போறான். ஒரு சொல்லமாடு கோவில்ல ஆடு விட்டுறாவ, ஆட்டிறைச்சியை கொடுக்கறான். எலும்பு துண்ட கூட அந்த மனத்துக்காக பள்ளியில கொண்டு வச்சு நக்கி நக்கி அந்த சின்ன பையன் செந்தமிழ் சாப்பிடியான். இவன் சொல்லி கொடுக்கான் கூட்டுக்காரன், இல்லே எங்க நாஞ்சில் நாட்டிலையும் கன்னியாகுமரியிலையும் திருக்கார்த்தியலுக்கு கொழுக்கட்டை வைப்பாவலே, பனை ஓலையில வச்சு அமைப்பாவ. அந்த பனை ஓலையில வச்சு கொழுக்கட்டை பயங்கரமா இருக்கும், சாப்பிடறதுக்கு தருவாவ. அங்கூடி போனாலே போறோம். எங்க ஊர்கார தாராள மனசு, தந்துருவாவலன்னா இவனை நினைச்சான். அவனுக்கு அனாதை இல்லத்துல பொய் சொல்லிக்கிட்டு பேனா கடைஞ்சு போச்சுன்னு வாங்கிறதுக்கு வர்றான், எடுக்கிறதுக்கு வரான். ஒரு கிளவிக்க விட்டான்னு கிளவி கடையில பேனா இருக்கு எடுத்துட்டு வரேன்னு பொய் சொல்லி வந்தவன் வீடு வீடா போறான், தெருவா போறான். ஒரு கொழுக்கட்டை, ஒரு திருக்கார்த்தியல் கொழுக்கட்டை தருவாவன்னு பார்க்கான். குழந்தைங்க எரிஞ்சு விளையாடுது. பசி தீர்ந்த பிறகு ஒவ்வொருத்தரும் சாப்பிடுறான். சொந்தக்காரங்களுக்கெல்லாம் கொண்டு போறாங்க. செந்தமிழுக்கு கொழுக்கட்டை கிடைக்கவில்லை. அந்த அனாதை செந்தமிழ் சபிக்கிறான், எனக்கு கொழுக்கட்டை தராத இந்த மண் அழிந்து போகட்டும்னு சபிக்கிறான். எனக்கு கோபமே வரையல, எனக்கு சிரிப்பு வந்துச்சு. ஏன் தெரியுமா? தன்னுடைய கணவனுடைய உயிருக்காக மதுரையே ஒரு பெண் எரித்திருக்கிறாள் என்றால், பசிச்சவனுக்கு சாப்பிடறதுக்கு கொடுக்காத அந்த ஊர் அழிவதில் தவறில்லை என்று ராம்தங்கம் எழுதியிருக்கிறான். உச்ச சிறுகதையாக எழுதியிருக்கிறான். ஆகவே நண்பர்களே, தோழர்களே, எண்ணற்ற 25க்கு மேற்பட்ட சிறுகதை எழுத்தாளர்களை பட்டியலிட முடியும். ஆரணிவிளை லாசர்னு ஒரு ஆளு பத்மநாப தியேட்டர் 4 ரூபாய்னு ஒரு கதை எழுதியிருக்கிறாரு. நீங்க படிங்க, தினமணி கதையில வந்தது. இப்படி 25க்கு மேற்பட்ட நீலபத்மநாபன் பெரிய எழுத்தாளர், 25க்கு மேற்பட்ட சிறுகதை ஆசிரியர்கள், குமாரசெல்வா, உக்கிலு, கயம், அற்புதமான கதைகள், இப்படி நிறைய கதைகள். 33 பள்ளம்னு லட்சுமி மணிவண்ணன் எழுதியிருக்கிறாரு. இப்படி நிறைய கதைகள். 25க்கு மேற்பட்ட கதையாசிரியர்கள் குமரி மண்ணிலே இன்றைக்கும் இருந்து எழுதி கொண்டிருக்கிறார்கள். இந்த கதைகளை நீங்கள் படிக்க வேண்டும். இந்த கதைகள் பண்பாட்டை மட்டுமல்ல, அதை கடந்து மானுட நேசத்தை பாடுகிறது, அதை கடந்து நீதி நியாயத்தை சொல்லுகிறது, அறம் பாடுகிறது. அத்தனையும் நம்முடைய வாழ்வியலாக வந்து ஜொலித்து மண்ணின் மனத்தோடும் இரத்தத்தோடும் சதையோடும் நின்று கொண்டிருக்கிறது. இந்த கதைகளை படியுங்கள், படித்து நம்முடைய இதயத்தை ஈரப்படுத்துவோம். நன்றி.